இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தமிழ் மாநிலத்தின் உயர்மட்ட குழு கூட்டம் இன்று காலை 11 மணி முதல் இப்பொழுது வரை நடந்தது. கூட்டத்தில் 3 முக்கியமான செய்திகள் பரிமாறப்பட்டன. ஒன்று, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி உருவாவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாணியம்பாடியை சார்ந்த சையது ஃபாரூக் பாஷா அவர்கள், பாபநாசன் தொகுதியை சார்ந்த ஏஎம் ஷாஜஹான் அவர்கள் இருவரும் ஆட்சி தொடர்வதற்காக தங்களது நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்து அதன் மூலமாக ஆட்சி சிறப்பாக தொடர்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த சமயத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் எந்த நிபந்தனையும் நாங்கள் வைக்கவில்லை. எந்த கோரிக்கையும் புதிய அரசிடத்திலே நாங்கள் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் புதிய அரசு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் அரசு பெருந்தன்மையோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகையும் அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த முடிவுக்கு ஏற்ப உங்கள் இயக்கத்தை சார்ந்த 2 எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கு உங்களது ஒப்புதல் வேண்டும் என்று எங்களிடத்தில் கேட்டார். இது எங்களுக்கு எதிர்பாராத ஒரு செய்தி. நாங்கள் கேட்கவும் இல்லை, எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. இருந்தாலும் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்தவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பெருந்தன்மையோடு எங்களை அணுகியதற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது பற்றி நேற்று முதல் இன்று வரை நாங்கள் கலந்து பேசிய போது இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் பிஏசி என்று பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி என்று இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் முடிவெடுத்தாலும் பிஏசியுடைய முடிவுதான் இறுதியானதாக இருக்கும். அந்த பிஏசி பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய சேர்மனாக இருப்பவர் கேரளத்தினுடைய தலைவர் சையது சாதிக் அலி ஷிஹாப் தங்கள். சையது சாதிக் அலி ஷிஹாப் தங்கள் என்பவர் நபிகள் நாயகத்துடைய 38வது வாரிசு என்று உலகம் போற்றுகக்கூடிய தலைவர். அவருடைய தலைமையில்தான் பிஏசியை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆக பிஏசியுடைய தலைவர் சாதிக் அலி ஷிஹாப் தங்கள் அவர்கள், அதே மாதிரி இந்திய முஸ்லீம் லீகுடைய இன்றைய அமைச்சர் குஞ்சாலி குட்டி அவர்கள் தேசிய பொதுச் செயலராக இருக்கிறார்கள். அவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து நேற்றைய தினம் எங்களுக்கு அறிவித்தார்கள். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் அமைக்கிற அமைச்சரவையில் முஸ்லீம் லீகிற்கும் இடம் கொடுக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தி செய்தார்கள். ஆக இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய அகில இந்திய அமைப்பும் அதனுடைய ஒப்புதலும் பெற்று நாங்கள் இங்கே காலையிலிருந்து இங்கே கூட்டம் நடத்தி கூட்டத்தின் வாயிலாக எடுத்த முடிவு என்ன என்றால், தமிழகத்தில் வெற்றி கழகம் உள்ள அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறுவதற்கு ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம்.